மகாராஷ்டிராவில் பீட் மாவட்டம் அம்பாஜோகாய் தாலுகாவில் சங்காவ் கிராமத்தில் நடந்த சம்பவம் தற்போது மாநிலம் முழுவதும் கடும் கண்டனத்தை ஏற்படுத்தியிருக்குது. அம்பாஜோகாய் அருகே உள்ள செஷன்ஸ் கோர்ட்டில் வக்கீலாக பணியாற்றும் ஞானேஸ்வரி அஞ்சன் என்ற இளம்பெண் அங்குள்ள கோவிலில் இருந்து வரும் ஓசையால் அவதிப்பட்டு போலீசில் புகார் அளித்ததற்காக கிராம சபையின் சர்பஞ்ச் மற்றும் அவரது கூட்டத்தினர் கொடூரமாக தாக்கப்பட்டதாக புகார் கூறியிருக்காங்க. ஏப்ரல் 14ஆம் தேதி நடந்த இந்த சம்பவம் குறித்து ஞானேஸ்வரி கூறும்போது, கோவிலில் இருந்து வரும் மிகுந்த ஒலி காரணமாக தான் தலைவலியில் மிகவும் பாதிக்கப்படுகிறேன். இது தொடர்பாக போலீசில் புகார் அளித்தும் சர்பஞ்ச் என் மீது பழிவாங்கும் நோக்கத்தில் என் வீட்டருகே 3 மாவு அரைக்கும் இயந்திரங்களை நிறுவியிருக்காரு. இதனால் என் உடல்நிலை மேலும் மோசமானது. நான் நேரில் சென்று விசாரித்த போது அவர் மற்றும் அவரது கூட்டத்தினர் பைப் கொண்டு என் மீது தாக்குதல் நடத்தினர் என தெரிவிச்சிருக்காங்க. இந்த தாக்குதலால் அவர் முதுகு பகுதியில் பலத்த காயங்கள் ஏற்பட்டுள்ளது. அவரது காயங்கள் புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவலாக பரவி பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சி மற்றும் கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலுக்கு பின் போலீசார் வழக்கு பதிவு செய்ததாக தெரிவிச்சிருக்காங்க. ஞானேஸ்வரி எனக்கு தற்போது வரை எஃப்ஐஆர் நகல் எதுவும் தரவில்லை எனவும் போலீசார் ரொம்பவே அலட்சியமாகவும் இருக்காங்கன்றும் குற்றத்தை முன் வச்சிருக்காங்க. இந்த சம்பவம் ஒரு சட்டத்துறையைச் சேர்ந்த பெண் மீது ஆணாதிக்கம் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் என்பது எப்படி வெளிப்படுகிறது என்பதை காட்டுகிறது என சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஒருவர் தனது நலனுக்காக புகார் கொடுத்தாலும் தாக்குதல் நடத்துவது எந்த ஜனநாயகத்திற்கும் எளிதில்லை என வலியுறுத்தி வருகின்றனர். மேலும் இது தொடர்பாக புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல தரப்பினரும் வலியுறுத்தி வருகின்றனர். மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.